Hi viewers, welcome back to my channel Rijo Tailoring. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு ப்ளவுஸோட நெக்கு வந்து எப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தில் தான் நான் வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். எப்போவுமே நீங்கள் வந்து லைனிங் கிளாத்தில் தான் கட் பண்ணணும். மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து லைனிங் வந்து அதாவது கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணாதீங்க, கரெக்டாக வராது சரிங்களா. எப்போவுமே லைனிங்லேயே கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிராஸாக வச்சு நம்ம வந்து கிராஸ் பீஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து சின்ன சின்னதாக தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்திருப்போம். ஏன்னா லைனிங்கில் மீதி வரக்கூடிய துணியில் தான் நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருப்போம். அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாத்தும் சேர்த்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா ஒரே அளவு லென்த்தில் கிடைக்காது. இந்த மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம தேவைப்படுற அளவுக்கு லென்த்துக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். நெக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து கிராஸ் பீஸ் தான் ஜாயின் பண்ணுவோம். ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு ஃபுல்லாகவே கிராஸ் பீஸ் தான். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நெக் போர்ஷனில் வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுக்கணும். நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது எல்லாமே கரெக்டாக ராங் சைடில் வர மாதிரியே ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்று வந்து மாற்றி மாற்றி வந்துடக்கூடாது, டோட்டலாகவே வேஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் பிரிச்சுட்டு நம்ம அடுத்து தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து தேவைப்படுற அளவுக்கு லென்த்துக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து வச்சு பார்க்கலாம், நமக்கு லென்த் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு பார்க்கலாம். கம்மியாக இருந்துச்சுன்னா அகெயின் நம்ம வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து கரெக்டாக எண்டில் வந்து கிராஸாக இருக்கும், அதை வந்து நேராக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு எண்டில் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு ஃபோல்டிங் கொடுத்துக்கோங்க. ஃபோல்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து டபுளாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நெக்கில் வந்து கரெக்டாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரைட் சைடில் தான் வைக்கணும், ராங் சைடு வைக்கக்கூடாது. ரைட் சைடில் நம்மளோட கிராஸ் பீஸை டபுளாக ஃபோல்டு பண்ணி நெக்கில் வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும் சரிங்களா. 1/4 இன்ச் அளவுக்கு கொடுக்கும்போது தான் கிராஸ் பீஸ் வந்து நமக்கு கரெக்டாக வரும். கிராஸ் பீஸோட விட்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1 இன்ச் இல்லைனா 1.25 இன்ச் சைஸில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை விட அதிகமாகலாம் வேண்டாம், அதை விட கம்மியாகவும் எடுக்காதீங்க. 1 இன்ச்சு கம்மியாகவும் எடுக்காதீங்க. மேக்ஸிமம் கம்மியாக வேண்டாம் 1 இன்ச், கூடுதலாக வேணும்னா 1.25 இன்ச் எடுத்துக்கோங்க. அதை விட அதிகமாகலாம் எடுக்க வேண்டாம். இப்போ நம்ம வந்து நெக்கில் வந்து இந்த மாதிரி கரெக்டாக டபுளாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அதை விட கம்மியாக கொடுத்தாலும் சில பேர் வந்து நெக்கில் வந்து பிரிஞ்சு வந்துடும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால நீங்கள் வந்து 1/4 இன்ச் அளவுக்கு கொடுத்துக்கோங்க. அதை விட அதிகமாக கொடுக்காதீங்க. ஏன்னா வந்து கிராஸ் பீஸ் வந்து உள்பக்கம் நம்ம ஃபோல்டு பண்ணி ஹெம் பண்ணும்போது கரெக்டாக வராது. எல்லா இடமும் ஈக்குவலாக வர மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி ஃபோல்டு பண்ணமோ அதே மாதிரி இதுலேயும் கொஞ்சம் கிளாத் விட்டு கட் பண்ணிவிட்டு எண்டில் வந்து ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா வந்து எண்டில் வந்து கரப்பகுதி வரக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டோம். லாஸ்ட் தான் நம்ம வந்து நெக் போர்ஷன் வந்து ஜாயின் பண்ணுவோம். அதனால் எதுவுமே கரப்பகுதி இல்லாமல் நீட்டாக ஃபோல்டிங் வர மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உள் பக்கமாக லைட்டாக நம்ம ஜாயின் பண்ண அந்த கிராஸ் பீஸ்லலாம் கிளாத் இருக்கும், அதில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிராஸ் பீஸை இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு அதுக்கு மேலே ஓரத்தில் ஒரு ஸ்டிச் கொடுக்கலாம். எதுக்கு இந்த ஓரத்தில் ஸ்டிச் கொடுக்குறோன்னா அப்போ தான் அதை வந்து உள்பக்கம் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணும்போது லைனிங் எதுவுமே வெளிப்பக்கமாக தெரியாமல் உள்பக்கமாக அழகாக நமக்கு வந்து ஃபோல்ட் ஆயிரும். மேல் பக்கம் வந்து லைனிங் எதுவுமே தெரியாது, நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து எதுவுமே தெரியாமல் மெயின் ஃபேப்ரிக் மட்டும் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உள்பக்கமாக கட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு தேவையும் கிடையாது. நம்ம வந்து இந்த கிளாத் அப்படியே இந்த மாதிரி உள்பக்கமாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஹெம் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இவ்வளோ தான் நெக்கு வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணி நெக் போர்ஷன் வந்து ஃபினிஷ் பண்ணுறது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.